ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வரப்போறேனே. குவைட் மார்னிங்ஸ். ஒவ்வொரு ஏஜில் நமக்கு இந்த குவைட் மார்னிங்ஸோடைய மீனிங் மாறும். 20s இருக்கும்போது அம்மா கையால் ஒரு காஃபி, வீக்கெண்டில் ஆஃபீஸ் எல்லாம் போகாத அன்னைக்கு ஸ்லோவாக எழுந்து ஒரு 10 மணிக்கு காஃபியை குடிக்கிறது, அது ஒரு நல்ல குவைட் மார்னிங் மாதிரி ஃபீல் ஆகும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட வீக்கெண்டில் காலையில் ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு மார்னிங் வாக்கோ இல்லை சேர்ந்தாப்பில் பால்கனியில் உட்காந்து ஒரு காஃபியோ, அது ஒரு குவைட் மார்னிங். அந்த மாதிரி நல்லாயிருக்கும். குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறமா அவங்க தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்து நம்ம ரொட்டீனெல்லாம் முடிச்சுட்டு அவங்க எழுந்துக்கிற மட்டும் வெயிட் பண்ணுற அந்த கேப்பில் நமக்கு பிடிச்சது ஒரு 4 ஸ்லோகம் எக்ஸ்ட்ரா சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ப்ரொடக்டிவ் குவைட் மார்னிங்காக ஃபீல் ஆகும். ஸோ இன்றைக்கி அப்படி ஒரு மார்னிங் தான். ஸோ நமக்கு சில நாள்லாம் ரொம்பவே டயர்டாக இருக்கும். ஆனால் பண்டிகையாக இருக்கும், ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். பழம் பால் மட்டும் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு மனசு கேட்காது, ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. என்னோட கேஸில் என்னென்னா, குழந்தை இருக்கிறதுனால எனக்கு டே டு டே காலையில் குளிச்சுட்டு அந்த டயத்துக்குள்ளே பிரசாதம் சுவாமிக்கு பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால் பண்டிகையை விட மாட்டேன், ஏதாவது பண்ணி பெருசாக நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பட் இன்னைக்கு என்னாச்சுன்னா, ஆக்சுவலி காலில் ஒரு கிராம்ப்பு. ஸோ அதனால் என்னால் நகரவே முடியல. ஸோ ஒரு மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். பட் ஸ்டில் சித்ரா பௌர்ணமி, ஆக்சுவலி நேற்று சித்ரா பௌர்ணமி இங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் இன்றைக்கும் கொஞ்சம் ஸ்பில் ஓவர் இருக்கிறதுனால நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த் வைஸ் ஓகே. ஸோ அதனால் ஒரு சிம்பிளாக ஒரு பிரசாதம் பண்ணலான் தான். சரி, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்போது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, பட் நமக்கும் கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பை நம்ம சாட்டே பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இதே இதில் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ஸோ நான் ரோஸ்டட் ரவையாக இருந்தால் பெட்டர், ஏன்னா சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணுறது இல்லையா. ஸோ அதனால் நம்மளே ரோஸ்ட் பண்ண மாதிரி இருந்தால் பெட்டர். ஸோ இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் ரவை வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துடலாம். ஸோ ரவை வறுக்கிறதே இதுக்குன்னா கொஞ்சம் அதுலேயே ஹாஃப் வெந்துடும். ஸோ பால் விட்டோன்னா இன்னும் சீக்கிரமே வெந்துடும். ஸோ பால் விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் திக்கனாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த சமயத்துலேயே நம்ம கொஞ்சம் குங்குமப்பூ போட்டோம்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். குங்குமப்பூ அண்ட் நம்ம ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். நான் ஏதாவது ஒன்று சேர்த்தா தான் எனக்கு பிடிக்கும், ஸோ அதனால் போட்டேன். அப்புறம் சர்க்கரை. ஸோ இது பௌர்ணமிக்கு பண்ணுறதுங்கிறனால நான் கேசரி கலர் ஆட் பண்ணல. அண்ட் சர்க்கரையுமே வெள்ளை சர்க்கரை போட்டால் ஒயிட்டாக நல்லாயிருக்குன்ற மாதிரி தோணுச்சு. இல்லைன்னா நம்ம வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிளான பிரசாதம் குவிக்காக ரெடி ஆகிடும். ஸோ நம்ம பழம் பாலை விட கொஞ்சம் பெட்டர், நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்கும். மத்தியானம் லஞ்ச் ஆர்டர் பண்ணியாச்சு, கால் வலி தாங்கலை. சரி, வித்யுத்துக்கு ஸ்கூலில் இன்றைக்கி பீட்சானால் அவன் ஸ்கூல்லேயே சாப்பிட்டான். சரி, அவனுக்கு மட்டுமாவது ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பாஸ்தா பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது ஒரு எல்போ பாஸ்தாவை சால்ட் அண்ட் ஹாட் வாட்டர் போட்டு கொதிக்க வச்சாச்சு. சாஸ்க்கு நான் அவனுக்கு தெரியாமல் காலிஃப்ளவரும் முந்திரி பருப்பும் சேர்த்துடுவேன் ஒயிட் சாஸ் பாஸ்தாவில். ஸோ இன்றைக்கி ஒரு 4 ப்ராக்கலி தனியாக கிறிஸ்பாக வேக போட்டால் சம்டைம்ஸ் சாப்பிடுவான். சரி, இன்றைக்கி லக் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு 4 வேக போட்டு வச்சேன். சாண்ட்விக்குட்டிக்கும் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, பீஸ், அப்புறம் கேரட்ஸ் அதெல்லாம் வேக வச்சு மசிச்சு அதில் பிரெட் க்ரம்ஸை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். ஸோ ஸ்பைசஸ் நமக்கு என்ன ஸ்பைசஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த நக்கெட்ஸை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பாஸ்தாவும் சேர்த்து கொடுத்துடலாங்கிறது தான் பிளான். ஸோ பாஸ்தா சாஸ் இந்த முந்திரி பருப்பும் காலிஃப்ளவரும் நல்லா அரைச்சிட்டு நான் ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம வித்யுத் குட்டிக்கு நம்ம எதாவது கலக்கிறோன்னு தெரிஞ்சிடுத்துனா சாப்பிடவே மாட்டான். சரி, அதனால் எதுக்கு ரிஸ்க்குன்னு நான் எதுக்கும் ஃபில்டர் பண்ணுவேன். ஸோ சாஸ்க்கு பார்த்திங்கன்னா
சால்டட் பட்டரோட கொஞ்சமாக வந்து கார்லிக் பவுடரும் வெஜிடபிள் சீசனிங்கும் தான் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து சால்ட் ஃப்ரீ வெஜிடபிள் சீசனிங். ஸோ இது ஒரு மாதிரி ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இதோட வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இதை சேர்த்தோம்னா இது வந்து திக்கனிங் ஏஜென்ட். ஸோ நான் இந்த அரைச்சி வைக்கிறதோடையே பாஸ்தா வாட்டரும் சேர்த்துடுவேன். ஸோ வந்து நல்லாவே வந்து திக்னஸ் கொடுத்துக்கும். ஸோ இதை அதில் போட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நான் இதோட வந்து கொஞ்சம் க்ரீம் சேர்த்துப்பேன். ஸோ பசங்களுக்கு தானே குட் ஃபேட் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிலர் வந்து இதில் பன்னீர் கூட நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். பட் நான் வந்து சான்வி குட்டிக்கும் கொடுக்கறனால இன்றைக்கி நான் பன்னீர் சேர்க்கல அந்த சாஸில். ஸோ இந்த அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு பாஸ்தாவையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து வெயிட் பண்ணுவேன். அண்ட் வித்யுத் வந்து ஸ்கூல் முடித்து உள்ளே வந்ததுக்கப்புறமா நான் வந்து சீஸு இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி கொடுப்பேன். ஸோ சீஸ் வந்து மிக்ஸ் ஆஃப் மொச்சரெல்லா அண்ட் செடார் போட்டோம்னா நல்லா கூயாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் காட்ட போகிறேன். ஸோ மத்தியானம் இது எங்களோட ரொட்டீன். எனக்கும் சான்விக்கும் நாங்கள் வந்து கொல்லை பக்கத்தில் வந்து உட்காந்து வித்யுத் வந்து ஸ்கூல்லேருந்து வர மட்டும் வெயிட் பண்ணுவோம். சான்வி வந்து அந்த எல்லோ கலர் பஸ் பார்த்தோன்னே ஒரு ஆட்டம் போடுவா பாருங்கள். அவளுக்கு வந்து அப்படி ஒரு இது, அவளோட வந்து ஹோல் ஹார்ட் வந்து அந்த பஸ்ஸில் இருக்கிற மாதிரி அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும் வித்யுத் வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து அப்படி ஒரு இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அவன் வந்ததுக்கப்புறமா நான் அந்த சீஸ் அப்புறம் வந்து சாஸ் அப்புறம் பாஸ்தா எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் வரும். கொஞ்சம் கூட இது வந்து காலிஃப்ளவர் இதில் இருக்குங்கிற ஃபீலிங்கே தெரியாது. ஸோ கொஞ்சமாக நம்ம குவான்டிட்டி ஆஃப் காலிஃப்ளவர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ நகெட்ஸும் லைட்டாக வந்து பொரிச்சு கொடுத்துட்டேன். ஸோ ஹி ஹேட் அ பிளாஸ்ட். அவனுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ பேலன்ஸ் இருந்த பாஸ்தாவில் நாங்களுமே வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாப்பிட்டாச்சு. அப்புறம் குட்டீஸை மேனேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் மதியானம் அப்படியே ஓடிச்சு. சான்வி குட்டி இப்போ கொஞ்சம் நல்லா தவழவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஷமாக ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ கராஜ்லேருந்து அவங்களோட வித்யுத்தோட பழைய டாய் ஒன்று, சரி நடக்கிற டாய், சரி இப்போ இன்னும் நடக்க ஆரம்பிக்கல. ஸோ வென் ஷி ஷோஸ் இன்ட்ரெஸ்ட் இட் வில் பி யூஸ்ஃபுல், கரெக்டான டைம்னு சொல்லி எடுத்து வச்சேன். ஸோ அதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் சான்வி குட்டி தூங்கினோன்னே வந்து மிடில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். ஸோ நல்லாவே இருக்குது அந்த எபிசோட்ஸ். ஸோ அது பார்த்துட்டு அண்ட் ஈவினிங் வந்து ராம்லாம் வந்ததுக்கப்புறமா டின்னர் முடிச்சுட்டு வெளியில் வந்து அப்படியே வாக்கிங் அண்ட் வித்யுத் வில் சைக்கிளிங், அப்படியே அவனை ஓட விட்டுக்கிட்டே நாங்களும் வந்து அப்படியே ஸ்லோவாக தான் பேசிக்கிட்டே வாக் பண்ணிட்டு போவோம். ஸோ இதுதான் எங்களுடைய ஒரு டிப்பிக்கல் ஸ்லோ டே. ஸோ உங்களுடைய ஸ்லோ டே எப்படி இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். டேக் கேர். பாய்.